ஆதியாகமம் அதிகாரம் 29. 6 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. கீழ்த்திசையாரின் தேசம். 2. சீரியரின் ஒற்றுமை. 3. கல்லை புரட்டின யாக்கோபு. 4. ராகேலை மணக்க வரதட்சணையாக 7 வருடம் வேலை செய்ய ஒப்பந்தமிடல். 5. நேசம் வேலை செய்ய தூண்டுதல். 6. அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கான ஆசீர்வாதம். 1. கீழ்த்திசையாரின் தேசம். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 10வது வசனத்தில் லாபானின் தேசம் மெசொப்பொத்தாமியா என வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 5வது வசனத்தில் லாபானின் தேசம் பதான் அராமில் இருக்கும் சீரியா என வாசிக்கிறோம். அதுவே ஆதியாகமம் 29வது அதிகாரம் 4வது வசனத்தில் லாபானின் ஊர் ஆரான் என வாசிக்கிறோம். எனில் லாபான் தேசத்தான். ஆபிரகாமின் தேசம் எங்கிருந்து தொடங்குகிறது என்பதை தியானிக்கலாம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தின்படி ஆபிரகாமின் பூர்வீகம் ஊர் என்கிற கல்தேய தேசத்து பட்டணம். அங்கிருந்து ஆபிரகாமின் சகோதரர்கள், சகோதரரின் மனைவிகள், பிள்ளைகள் என தேராகின் முழு குடும்பமும் ஆரான் ஊர் வந்து அங்கே தங்கினர். ஆபிரகாம், சாராள், லோத்து மாத்திரம் ஆரானிலிருந்து கானான் புறப்பட்டு வந்தனர். மற்ற தேராகின் முழு குடும்பமும் ஆரானிலே வசித்து வந்தனர். ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் பேரன்தான் லாபான். இவர்கள் ஆரான் ஊரிலே இருந்துவிட்டனர். ஆபிரகாமோடு பிரயாணப்படவில்லை. இந்த ஆரான் மெசொப்பொத்தாமியா தேசத்தில் உள்ள பகுதியாகும். பதான் அராம் என்பது அரமிய மொழியில் அராமியர் நிலம் என பொருள்படும். இங்கு இருந்தவர்கள் அரமியர் அல்லது சீரியர் என அழைக்கப்பட்டனர். சீரியா என்பதும் அரமியர் என்பதும் ஒன்றே. எனவே ஆரான் ஊர் மெசொப்பொத்தாமியாவில் உள்ள பதான் அராமின் ஒரு பகுதி. இங்கு இருந்தவர்கள் சீரியர் என்றழைக்கப்பட்ட அரமியர். 2. சீரியரின் ஒற்றுமை. யாக்கோபு ஆரான் வந்து சேர்ந்தவுடன் 3 ஆட்டு மந்தைகள் மடக்கி இருப்பதை கண்டான். மடக்கி இருத்தல் என்பது மந்தைகள் மேய விடாமல் ஒரு சேர மடக்கி வைக்கப்பட்டிருத்தல் என பொருள்படும். அங்கிருந்து மேய்ப்பர்கள் தங்களது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டாமல் மற்ற மந்தைகள் சேருவதற்கு காத்திருந்தனர். அது பகல் பொழுதாயிருந்தது. அப்போது யாக்கோபு மந்தை மேய்ப்பவர்களிடம், இன்னும் வெகு பொழுதிருக்கிறதே, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே, ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். அதற்கு மேய்ப்பர்கள், எல்லா மந்தைகளும் சேர்ந்த பின்னே கல்லை புரட்டுவார்கள், அப்போது தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். இது அவர்களின் ஒழுக்கத்தையும் நடைமுறையை பின்பற்றுதலையும் ஒற்றுமையையும் காண்பிக்கிறது. 3. கல்லை புரட்டின யாக்கோபு. கூடாரவாசியும் மென்மையுமான யாக்கோபின் வாழ்க்கை மாற்றத்திற்குள்ளாய் போகிறதை காணலாம். எல்லா மேய்ப்பர்களுக்காகவும் அவர்களின் ஆடுகளுக்காகவும் யாக்கோபு கல்லை புரட்டி தண்ணீர் காண்பிப்பதை வாசிக்கிறோம். இதை ஆவிக்குரிய ரீதியில் தியானிப்போம். தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். இயேசு தடையாயிருந்த கல்லாம் பாவ திரையை அகற்றி புரட்டி போட்டு ஆடுகளாம் விசுவாச கூட்டத்தாருக்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்துள்ளார். பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகள் எல்லாம் புதிய ஏற்பாட்டின் நிழலாட்டமே. 4. ராகேலை மணக்க வரதட்சணையாக 7 வருடம் வேலை செய்தல். லாபானை சந்தித்த யாக்கோபு லாபானின் குமாரத்தியாகிய ராகேலின் மேல் பிரியப்பட்டு அவளுக்காக 7 வருஷம் வேலை செய்வதாக கேட்கிறார்.
லாபான் ஒப்புக்கொண்டு 7 வருடம் நிறைவேறின பின்பு ராகேலுக்கு பதிலாய் லேயாளை கொடுத்தான். தன் தகப்பனையும் சகோதரனையும் யாக்கோபு ஏமாற்றியது போல தானும் இங்கே லாபானால் ஏமாற்றப்பட்டதை வாசிக்கிறோம். லேயாளை மணந்த யாக்கோபு பின்னும் ராகேலுக்காக 7 வருடம் லாபானிடம் வேலை செய்து ராகேலையும் மணந்தான். ஆக மொத்தம் லாபானிடம் அவனுடைய 2 குமாரத்திகளுக்காக யாக்கோபு 14 வருடம் வேலை செய்கிறான். 5. நேசம் வேலை செய்ய தூண்டியது. ராகேல் மேல் இருந்த பிரியத்தினாலே யாக்கோபுக்கு 7 வருஷம் கொஞ்ச நாளாய் தோன்றினது. ராகேல் மேல் இருந்த பிரியம் வேலைப்பாடுகளை லகுவாக்கியது. பரலோக தேவன் மேல் உள்ள பிரியம் உலகத்தை விட்டு அவரிடம் சேர நம்மை தூண்டும். பரலோக பிரயாணி என்கிற புத்தகத்தில் ஜான் பனியன் இவ்விதமாக குறிப்பிடுகிறார். கிறிஸ்தியான் மனைவி, பிள்ளைகள், சொந்த இடம் என எல்லாவற்றையும் விட கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பு மிகுதியாயிருந்தது. அந்த அன்பே கிறிஸ்தியான் பிரயாணத்தை தொடங்க ஏதுவாய் அமைந்தது என குறிப்பிடுகிறார். கிறிஸ்துவின் மீது ஆசையும் அன்பும் கொள்வோமானால் சூழ்நிலைகளை மீறி அவரை சென்றடைய பிரயாசப்படுவோம். 6. அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கான ஆசீர்வாதம். ராகேலை யாக்கோபு மிகுதியாய் நேசித்தான். லேயாளோ அற்பமாய் எண்ணப்பட்டாள். எனவே கர்த்தர் அற்பமாய் எண்ணப்பட்டவளுக்கு ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். இந்த அதிகாரத்தில் ரூபன், சிமியோன், லேவி, யூதா எனும் 4 குமாரர்கள் லேயாளுக்கு பிறந்தனர். ஒவ்வொரு குமாரரும் பிறக்கும்போது அர்த்தம் பொதிந்த பெயரை தாயார் சூடுவார். அதேபோல் லேயாளின் 4 குமாரரின் பெயர்களும் அர்த்தம் பொதிந்தவை. குறிப்பாக லேவி என்பதற்கு என் புருஷன் என்னோடே சேர்ந்திருப்பார் என்பது அர்த்தம். இது தீர்க்க தரிசன பொருள் பொதிந்தது. லேவியர்கள் பின்னாளில் மக்களின் பாவ நிவிர்த்திக்காய் பலி செலுத்தி மக்கள் தேவனோடு சேர மத்தியஸ்தர்கள் ஆனார்கள். புருஷன் என்பதை தேவன் எனவும் என்னோடு என்பதை மக்கள் எனவும் எடுத்துக்கொண்டால் என் கர்த்தர் இப்போது மக்களோடு சேர்ந்திருப்பார் என ஆவிக்குரிய அர்த்தம் பெறும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, ராகேலின் மேல் இருந்த பிரியம் யாக்கோபை வேலை செய்ய அவனுடைய பயணத்தை தொடர ஏவினது போல இந்த உலகத்தை காட்டிலும் உம்மேல் நாங்கள் கொண்டிருக்கிற அன்பு உம்மிடம் நாங்கள் வந்து சேருவதற்கு ஏதுவாக இருக்கட்டும். எல்லாவற்றை காட்டிலும் உம்மை சார்ந்து உம்முடைய அன்பில் திருப்தியாகிறவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை தாரும். அப்பா, பல சூழ்நிலைகளில் லேயாளை போல் நாங்கள் அற்பமாய் எண்ணப்பட்டாலும் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் என்று அறிந்திருக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை விசுவாசிக்கிறோம். அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நீர் அவ்விதமே செய்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் வழிநடத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.